MR.GOLD Oils presents Cook Boss, powered by SVS Agma கடலை மாவு, AROMA milk and milk products. நம்ம வீட்ல சமையல் டேஸ்டா இருக்குல்ல, தோசையில வாசனை கமகமக்குதுல்ல, அதுக்கு தான் மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். ஆனந்த அனுபவம் அரோமா நெய். இல்லங்களில் சந்தோஷம் பொங்க 4 தலைமுறைகளாக மக்கள் மனதில் இடம் பிடித்திருப்பது பாரம்பரியமிக்க எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு. எந்த விசேஷமானாலும் ஸ்வீட் காரம் செய்ய எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு வாங்குங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். நான் கொஞ்சம் எமோஷனல் டைப் தான், ஆனால் இது பார்த்துட்டு ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு பிஜிஎம் மியூசிக் போட்டுருவீங்க. அழுது பத்தலல்ல, நான் சிரிக்க வைக்கட்டுமா? நான் என்னோட வாழ்க்கையில ஃபர்ஸ்டா ஏறின ஒரு ஸ்டேஜ். Thank you so much once again invite பண்ணதுக்கு. இப்போ கருத்து தூணிலும் இர்ஃபான், துரும்பிலும் இர்ஃபான் இருக்காரு. பால் வாங்க போனவரை பாடாப்படுத்தினது, பரமக்குடிக்காரரை பாகுபலின்னு நம்ப வச்சு பால் ஊத்துனதுன்னு பல புது எபிசோட்ஸ் ஆஃப் ஃபன் பண்றோம் வித் ப்ளூப்பர்ஸ். அவைலபிள் ஆன் BS Value app. டவுன்லோட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இதை கடி மாப்பிள போட்டு முழுங்க. அதை கடி வாயில போயிச்சா? வாயில போல, மூக்கு உள்ள போட்டு தரேன் இருக்கு. இப்போ வாயில போட்டு மூக்க மாத்திர. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும். மிஸ்டர் கோல்ட் ஆயில்ஸ் பிரசன்ஸ் குக் பாஸ், பவர்ட் பை SVS அக்மார் கடலை மாவு மற்றும் அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு குக் பாஸ் செட்ல சார் இருக்கீங்களா? எங்கப்பா கெஸ்ட் டீம் சார்? வெல்கம் மிஸ்டர் முல்லை அண்ட் வெல்கம் மிஸ்டர் கோதண்டம் டு குக் பாஸ் செட். ஏதோ அமானுஷ சக்தி மாதிரி நம்மளை உள்ள போட்டு அமைச்சிட்டு இந்த குடோன்ல உள்ள அமைச்சிட்டு யாருங்க? நான் நல்லா இருக்குதுல்ல? நல்லா இருக்கேன். அங்கிருந்து குரல் வந்தா நீ நல்லா இல்லையா? நேரில் பார்த்தா நல்லா, யாரும் பொம்பளை பசங்க கேட்டா தான் நல்லா இருக்குன்னு சொல்லியா? என்ன நல்லா இருக்குன்னு சொல்ல ஓப்பனிங்ல 2 கார்டு போட்டுறேன். நம்ம என்னைக்கா பொம்பளை கிட்ட பேசிருக்கோம்? பொம்பளை பத்தி கரெக்ட். அவங்க தான் நம்ம கிட்ட போமா. சும்மா சொன்னியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு நீங்க இந்த குக் பாஸ் செட்ல என்ன பண்ண வந்திருக்கீங்க? சாப்பிட்டு வந்தோம், டைம் பாஸ் பண்ண வந்தோம். குக் அப்படின்னாவே சமைக்க. Get the man with the plan right here. Bring it swag with the man right here. அப்பா கேட்டுங்கப்பா, குக்குன்னா சமைக்கிறது. குக்குனாடா குக்கிங் அப்படின்னாதான் சமைக்க. குக்குன்னா சமையல்காரர். அப்ப சமையல்காரி வர மாட்டாங்களா? Get the man with the plan right here. Bring it swag with the man right here. இன்னைக்கு நீங்க என்ன டிஷ் சமைக்கலாம்னு இருக்கீங்க நம்ம குக் பாஸ் செட்ல? 442 ரூபாய் டிஷ் ஒன்று இருக்கு. எந்த டிஷ்? நான் சொல்றேன். ஒரே ஒரு ஐட்டம் தான், ராகி. அந்த ராகி பவுடர் வச்சு, ராகி மாவு வச்சு, கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவாங்க, கேப்ப மாவுன்னு சொல்லுவாங்க. கேப்ப இல்ல கேட்டா கேப்ப, நீ என்ன வேணாலும் கேப்ப எனக்கு தெரியும். ஆனா இங்க வந்து இந்த கேப்ப, கேழ்வரகு கேப்ப, அத கேழ்வரகு மாவுல என்ன மாதிரி எல்லாம் டிஷ் செய்யலாம். அதாவது இது வந்து நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு உணவு ஐட்டத்துல முக்கியமான ஒரு விஷயம். கேழ்வரகு நல்ல சத்துள்ள ஒரு விஷயம். மிஸ்டர் கோதண்டம், நீங்களா வந்தீங்க, பேசிக்கிட்டே இருக்கீங்க. நான் ஒருத்தவன் இருக்கேன்ல, மறந்துட்டீங்களா? சாரிங்க. நீங்க என்ன டிஷ் செய்ய போறீங்க? அது பேர் சொல்லிட்டீங்கன்னா. கேழ்வரகு அடை. அது கேழ்வரகு இனிப்பு அடை. கேழ்வரகு நான் பண்றது அடை, நீ பண்றது கேழ்வரகு கீரை அடை. அது முருங்கைக்கீரை தான் மெயினா சேர்ப்பாங்க, மற்ற கீரையை சேர்த்தா கேழ்வரகு கீரை தோசை. மூணாவது சொன்னீடா? அது கேழ்வரகு மசாலா தோசை. இப்போ நம்ம கீரை அடை செய்ய போகிறோம் கேப்ப மாவில், அதுவும் SVS கேப்பை மாவில் இருந்து. முல்லை சார், உங்கள் ரைட் சைடில் ஒரு SVS ராகி ஃப்ளார் மாறு ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் ஒரு ஸ்மைலி இருக்கும் பாருங்கள், அதுக்கு பின்னாடி ஒரு விக் இருக்கும், அதை எடுத்து கோதண்ட மன்னனுக்கு கொடுங்க. இதான் முன்னாடி போடுறது இல்லடா, நான் தான் அண்ணியனாடா. பின்னாடி போடணுமா? அது இது எங்கடா வச்சுக்கிறீங்களா? இந்த துப்பட்டா சாரி இதெல்லாம் எனக்கு முன்னாலே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் ஓடி போயிருப்பேன். அஞ்சு போயிடும். ஏதோ கொடுத்தாங்க, அது ஸ்டைலா இருக்கு. அந்த அரோமா கேர்டுக்கு பின்னாடி ஒரு சால்வ் இருக்கு, எடுத்துக்கோங்க.
இப்போ ஒரு பொண்ணு மாதிரி நீங்கள் இதனுடைய ரெசிபியை சொல்ல போகிறீங்க மிஸ்டர் கோதண்டம் சார். இப்போ நீங்கள் ஆனியன் எடுத்துக்கங்க, தேவையான அளவுக்கு ஆனியன் உங்கள் வீட்டில் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதை தோல் உரிச்சிக்கிட்டு சின்னதாக, அதாவது கட் பண்ணுறது வந்து ஆம்லேட்டு கட் பண்ணுற மாதிரி ரொம்ப சின்ன பீசஸ் வேண்டாம், நம்ம உப்புமா கட் பண்ணுற மாதிரி அதை கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீரை, முருங்கைக்கீரையை இப்படி இருக்கும், இந்த குச்சியெல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க, தொண்டையில் அடைக்கும். அதனால் நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும். பொம்பளையாக இருக்கும் போது என்னை கோவப்பட்டாது. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, யூ கீப் இட் தேர். ஐ எம் ஆஸ்கிங் தென் யூ டேக் திஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்குறது என்னென்னா, இந்த ரெண்டு மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஃப்ளார் தேவை. ஃப்ளார்னால் ஃப்ளவர் கிடையாது, ஃப்ளார்னால் மாவு. மாவு கொஞ்சம் எடுங்க, போய் எடுங்க ப்ளீஸ். சொன்னால் செய்ய மாட்டீங்களா? உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ ஆதார் கார்டு காமிச்சிங்கன்னா அத்தனை பேருக்கு மட்டும் சமைக்கணும். உங்கள் வீட்டில் இவ்வளோ தூரம் அதுக்காக நீங்கள் அவ்வளோ செஞ்சுக்கலாம். ஒருவேளை எங்கள் லிமிட்டாக நாங்கள் 1 or 2 தான் சாப்பிடுவோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். ரெசிபி சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்னன்னா அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தப்புறம் எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் யார் எது சொன்னாலும் சொல்லுவாங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கலாம். பட்டு பட்டுன்னு செய்யறடா அந்த வேலையை மட்டும். கிரவுண்ட்நட் ஆயில்டா. அது சாதா கிரவுண்ட்நட் ஆயில் இல்ல, மிஸ்டர் கோல்ட் கிரவுண்ட்நட் ஆயில். வெங்காயத்தை போடு. இப்போ நீங்க பாக்குறீங்க லைட்டா தான் வதக்குறோம், வெங்காயத்தை வதக்குறோம். மிஸ்டர் கோதண்டம், எஸ் மே கம் இன். நீங்க சவுகார்பேட் ஆன்டி மாதிரி பேச போறீங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஹெல்தி இருக்கிறேன்னா சூப்பர் உடம்பு, அயன் உடம்பு சொல்றேன். இரும்பு இருக்கிறேன்னா இரும்பு சத்து மேலே இதுல இருக்க போடுறேன். இதேப்பா வயிற்று மேலே சோத்து விடுறேன்னா கொஞ்சம் போடுறேன்னா நீ கலக்கி விடு. இல்லப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப கீரை வதக்கிற வதக்குனா கசப்பு வர, அது பயங்கர கசப்பு வரேப்பா. கொஞ்சம் பண்ணு போடு, கொஞ்சம் உப்பு முதல்ல போடு. போடலையா நீங்க இன்னும்? அரே மிளகாத்தூள் போடணும், உப்பு போடணும். பைத்தியா உனக்கு இது வெள்ளை வேற போடுறேப்பா. வேற அரே பகவான் இவனுக்கு உப்பு போடுற கரெக்டா இருக்குமா? சொர்ண இருக்க சூடு இருக்கேன்னா உப்பு போடுறேன். கொஞ்சம் மிளகா அப்படி போட்டா போதும். நீங்க இப்ப நார்மல் வாய்ஸ். அப்ப நல்ல நாள் தப்பு. இந்த பக்கம் அடுப்பு பத்த வை, நான் அதுக்குள்ள பேசிடுறேன் மச்சான். இத நீங்க ஊர் கதை, சீரியல் கதை என்ன வேணா பேசி வந்து எடுக்கலாம். ஏன்னா இவ்வளவு தைரியமா இருக்கும் இந்த மாவு, அவ்வளவு சீக்கிரமா ஆகாது. அதனால தைரியமா போடலாம். ஓரங்க லைட்டா ஆயில் வேணுமா? சேம் இது பதம் எப்படி வந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும், அதுவும் அதே மாதிரி தான் வரணும். பட் கீரை, ஆனியன் இதில் போட்ட மிளகாத்தூள்ல அதில் கிடையாது. மிஸ்டர் முல்லை, இப்போ நீங்க ஸ்வீட் கேப்பை அடை செய்ய போறதுனால உங்களுக்கு 2 பேருக்குமே நடந்த ஒரு ஸ்வீட் மெமரிஸை ஷேர் பண்ண போறீங்க. நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க, அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? அது ஒரு இனிப்பான சம்பவம் தான், இனிமையான சம்பவம் தான். அது என்னன்னா 2010 இருக்கும். 2010ல் நாங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேனலில் வேலை செய்துட்டு இருந்தோம். ஆங்கராக இருந்தோம், நிகழ்ச்சி தொகுப்பாளராக. நான் ஒரு நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளர், அவர் ஒரு அப்போலாம் அவருன்னு தான் சொல்லுவேன், இப்போ தான் அவனை அசிங்கமாக சொல்லுவேன். பட் அந்த காலத்தில் வந்து அவர் வந்து 7 to 8, நான் வந்து 6 to 7 லைவ் ஷோ பண்ணிட்டு இருந்தோம். அவருக்கு எங்களுக்கு எப்போ சந்திப்புனா, நான் வெளியே வரும்போது அவர் உள்ள வருவார், ஆய் சொல்லிட்டு போகிறதோட. ஸ்டுடியோ உள்ள. ஆமாம், ஸ்டுடியோ உள்ள. ஆமாம், வெளியே வரும்போது உள்ள இருந்தால் என்னன்னு சொல்ல. ஆமாம், அது அந்த மாதிரி சம்பவத்தில் கொஞ்சம் சூடாயிடுச்சுங்களா? கொஞ்சம் ஆகட்டும், வாய் வச்சு பாருங்க. அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே அந்த சேனலில் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணலாமே அப்படின்னாங்க. அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணும்போது ஆக்சுவலாக லேடிஸை தான் கூட சேர்ப்பாங்க. இவங்க என்னடா நம்மளை சேர்க்குறாங்களே அப்படின்னு, சரி பரவாயில்ல அப்படின்னு மாமும் மாப்பிள்ள அப்படின்னு ஒரு ஷோ அந்த சேனலில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அதை ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் நல்லா போச்சு. அதுலேருந்து தான் 2 பேருமே ஜாயின்ட் ஆனோம். அதுக்கப்புறம் எல்லா இடமும் நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே ஷோ பண்ணுறதுலேருந்து நடிக்கிறதுலேருந்து அப்படியே இருந்துட்டுருக்கோம். பெண்கள் 2 பேர் 3 பேர் ஒன்றா இருக்க முடியாது. ஆனால் ஆண்கள் ஒன்றா இருக்கணும்னா ஒரே 2 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணால் அவன் ஜென்மத்துக்கும் சண்டை போடாமல் இருக்கலாம். ஒன்று வந்து பண விஷயம், அதே போல் ஈகோ எங்கள் 2 பேருக்குள்ள எப்பவுமே இருக்காது. நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆள், என்னால் தான் முன்னால் தான் அப்படின்னு இருக்கக்கூடாது மச்சான். நாங்கள் 2 பேரும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுட்டோம். அதனால் இன்னைய வரைக்கும்
ஓகே சூப்பர். இப்போ இனிப்பு கார அடை. இனிப்பு கார அடை இல்லப்பா, இது கேழ்வரகு இனிப்பு அடை. ரைட் வை. ஓகே, இது காரம், இது ஸ்வீட்டு, இதுக்கு கீரை, வெங்காயம், மிளகாத்தூள், உப்பு ஆட் பண்ணியிருக்கு. இதில் வெறும் வெல்லம் உப்பு மட்டும் தான் போட்டிருக்கு. கொஞ்சம் ஏலக்காய் போட்டிருக்கு. ஏலக்காய் போடும்போது அவர் சொல்ல மறந்துட்டார், அதனால சொல்கிறேன். இங்கே ஏதோ 3 சொல்கிறேன் 4 சொல்கிறேன் 5 நீ பாடுன்னு ஏதோ சொல்லி விட்ட. அதான் எனக்கு தெரியும் நீ இப்படி சொல்லணும். இப்போ என்ன வேற என்ன செய்ய போற? அதுதான் சொன்னல செய்ய. இப்போ 3வது கொஞ்சம் தண்ணி அதிகமாயிட்டா என்ன பண்ணலாம்? கேழ்வரகு தோசை இப்போ ஆகல. ஆனால் அதையே நம்ம கிரியேட் பண்ணலாம். இது வந்து கேழ்வரகு தோசை, இது ரெடி ஆயிருக்கு. இது வந்து கேழ்வரகு கீரை அடை, இது வந்து கேழ்வரகு இனிப்பு அடை. ஸோ 1/3 ஆயிருக்கு. மச்சான் நீ என்னடா பண்ண போற? உப்பு கறி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி தெரிஞ்சது. நீ ஏன்டா செய்யறேன்னு நினைக்காதீங்க. நமக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னா நீங்க பாருங்க, எதுவுமே கலக்க வேண்டாம். நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் இயற்கையா நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களா எடுத்துக்கணும். மெயின் டிஷ் இது இயற்கையா வருதானா? எதுவும் இயற்கையா தான் வருது. சிக்கன் மட்டும் வெளியே. ஓகேங்களா? இது மட்டும் இயற்கை இல்லைன்ற. இயற்கை தான் மாப்பிள்ள. ஆனால் இது செயற்கையெல்லாம் இப்போ சிக்கன் வளர்க்குறதால அது இயற்கை உள்ள வராது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வடமிளகா, இது வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது தக்காளி, கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் எடுப்பா. இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டியது மஞ்சத்தூள் மட்டும். கட் பண்ணி போடுங்க. ஒரு 2-3 வெங்காயம் போடுங்க. செய்முறை தான் இது. இது எவ்வளோ அளவு தேவையோ நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்கள் 2 பேருக்கு என்னைக்காச்சும் ஏன் இவரோட சேர்ந்தோம் அப்படின்ற எண்ணம் வந்திருக்கா? வாங்க நல்லா பற்ற வைங்க. நாங்கள் இங்கே பற்ற வைக்கிறோம். இதோட நாங்கள் போகும்போது 2 பேர் தனித்தனியாக போகிற அளவுக்கு கேளுங்க. இல்லை ஜாலியாக தான் கேட்டாங்க. சொல்லுங்க. இல்லை நம்ம ஜாலியாக சொல்லுவோம். ஓகே. எல்லா நாளுமே இந்த எண்ணம் வரும். ஏன்டா இவனை 11 வருஷமாக சந்திச்சுட்டு இருக்கோம், அதுக்கு முன்னாடி இருந்தே சந்திக்க கூடாதா? எப்படி சூப்பராக பின்றிய அதை கட் பண்ணி நல்லா சந்திச்சு இதை கட் பண்ணு. ஓகே ஓகே. பூண்டு இஞ்சி எல்லாம் பச்சை வாடை வராமல் இருந்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சிக்கன். 20 மினிட்ஸ் ஆகுமா இது வேகிறதுக்கு? 20 மினிட்ஸ் ஆகுமா? 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இவன் சொன்னா எதுக்கும் ஏறுமாறா பேசலாம். இவன் 20 நான் ஒத்துக்குனா அப்புறம் நான் என்னதுக்கு இங்கே வந்து? ஓகே, இது ஆல்மோஸ்ட் ரெடி மச்சான். மிஸ்டர் கோதண்டம் எஸ் அண்ட் மிஸ்டர் முல்லை எஸ். இப்போ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கேம் இருக்கு. அது என்ன கேம்னா, இப்போ முல்லை அவர்கள் வந்து கண்ணை கட்ட போறாங்க. அவனை கட்டினா சரியா கட்ட மாட்டாங்க, நான் கட்டி விடுறேங்க. உங்க ரைட் சைடில் ஒரு ஸ்மைலி இருக்கும் பாருங்க. அதில் இருக்கிற ஒரு சாப்பிட்ற ஐட்டத்தை அவருக்கு க்ளூ கொடுத்து அது என்ன அப்படின்றத ஒரு கண்டுபிடிக்கும். அது வந்து ரொம்ப கசப்பாகவும் இருக்கலாம், ரொம்ப துவர்ப்பாகவும் இருக்கலாம், ரொம்ப இனிப்பாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். தின்ற பொருளே இல்லாமலும் இருக்கலாம். அதை சொல்ல மாட்டாங்க. ஏவா தின்றதை காமிச்சாதானே நாங்கள் பஸ் கண்டுபிடிக்க முடியும். நாக்கு நீட்டு மாப்பிள. நாக்கு நீட்டு மாப்பிள. நீ என்னது மண்ணு மாதிரி ஒண்ணுமே டேஸ்ட். அதுதான் மாப்பிள. அது ஏய் என்னடா கத்தியாடா? நாக்கே கட் பண்றதே. நாக்கு கட் பண்ணா. டேய் நான் அது குளூ சொல்லட்டுமா? முடியெல்லாம் கொடுத்துட்டு அந்த மிட்டாய் வாங்க அப்படியே பிச்சு அப்படி உருண்டு கொடுப்பான். அது கிடையாது. இது ஏதாவது வெட்டணும் அப்படின்னு என்ன சொல்ல? கட்டு. அது சேர்ந்த மாதிரி தான் அந்த பேரே வரும். கமர் கட்டா? அதாங்க கமர் கட்டு தான். மிஸ்டர் கோதண்டம். எஸ். அது கமரக்கட்டே இல்லை பாருங்க. என்னது சார் அது? ஜவ்வு மிட்டாய். ஜவ்வு மிட்டாய். சிக்குமுடி மிட்டாய். கரெக்டா? சிக்குமுடி மிட்டாய். அதுதான் அது நான் என்ன கையில கடிகார மாதிரி கட்டும் போது தான் ஜவ்வு மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் தரத கடிச்சிரு மாப்பிள, கடிச்சிரு துப்பு. இந்த நாக்கு வெளியே நீட்ட மாப்பிள. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ஏய் நேரா தொண்டைக்குள்ள போட்டடா. தண்ணி குடா டேய். போட்டு வாயில ஒரு கடி கட்டி துப்பு மாப்பிள. தண்ணி குடு. அதான் கொடுத்தேன். திருப்பி வேணுமா தண்ணி? இத கடி மாப்பிள போட்டு முழுங்க. அத கடி. பெரிய கண்ணு தெரிஞ்சவனே நேரடியாக சாப்பிடுறது கஷ்டம். எங்கடா? எங்கடானா வரேன் இரு.
வாயில போயிச்சா? வாயில போல, மூக்கு உள்ள போட்டு தரேன் இது. இப்போ வாயில போடு மாத்திரை. மாத்திரை ஆனா மிட்டாய் மாத்திரை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ. நாக்குல வச்சு குத்தி நாக்கு ரெண்டா போயிருந்தா முதல்ல சொன்னது இவரு, செகண்ட் சொன்னது அவரு. அவர் சொல்றது இருக்கட்டும், அப்புறம் நம்ம எப்பறம் சேர்ந்து ஷோ பண்ண முடியும், பேச முடியல. நான் அதான் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க அதெல்லாம் உண்ணாவது பஸ். அவர் வந்து ஒரு இரும்பு மனிதர். இவ்வளவு நேரம் என்ன பக்கத்துல வச்சு இவ்வளவு டைலாக் எப்படி பேச, அந்தந்த ஆக்ஷன் சொன்னாங்க. இரும்பு மனிதனுக்கு எப்படி சொன்னாங்க? எல்லாத்தையும் நீயா பண்ணிட்டு எப்பா செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாரு மாப்ள. யாரு நீ சாடு? மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுட்டேன். இது ஒண்ணுதான் குறைச்சல. இப்ப இவ்வளவு நேரம் ஓட்டுறது பத்தாதா? நாக்கு கிழிச்சு ரெண்டாக்கணும். அதனால அந்த மாப்ள கீரை அது பக்கம் வரும். அதை சொல்லிட்டு பக்கம் வரும். இது வந்து தோசை மச்சான். சோ இப்போ இது வந்து நான்வெஜ், இந்த உப்பு கறி. அது ஏதாவது இன்னைக்கு கிழமைக்கு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அவாய்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் அவன் எப்பயுமே சாப்பிட மாட்டான், நான் இன்னைக்கு மட்டும் சாப்பிட மாட்டேன். ஆனா ஒருத்தர் வாங்கினேன், வாங்க. நல்லா வெந்திருக்கு. ஓகே சூப்பர். சோட்டு பிளாக்ஷீப் கோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை சொல்லிக்கிறோம். அதாவது நிறைவில் ஏன் வணக்கம் சொல்கிறோம் அப்படின்னா, உண்மையிலேயே நாங்கள் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு சந்தோஷமான, எங்களையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இல்லாமல் சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சமையலை சொன்னோம். ஓகே, உண்மையிலேயே அவங்களும் ரொம்ப பாராட்டினாங்க. இன்றைக்கி ஹெல்த்தியான ஃபுட்டு சொல்லியிருக்கீங்க, அதனால் அதை பண்ணி காட்டுங்கன்னாங்க. அதனால் வந்திருந்தோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மிஸ்டர் முல்லை அண்ட் மிஸ்டர் கோதண்டம், நீங்கள் 2 பேரும் எங்கள் குக் பாஸ் செட்டுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி சமையல் செஞ்சீங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி, சிறப்பாக இருந்தது. நன்றி நன்றி. வணக்கம். மிஸ்டர் கோல்ட் ஆயில் பிரசன்ஸ் குக் பாஸ் பவர்ட் பை எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு, அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். பால் வாங்க போனவரை பாடாப்படுத்தினது, பரமக்குடிக்காரரை பாகுபலின்னு நம்ப வச்சு பால் ஊத்துனதுன்னு பல புது எபிசோட்ஸ் ஆஃப் ஃபன் பண்றோம் வித் ப்ளூப்பர்ஸ். அவைலபிள் ஆன் BS Value app. டவுன்லோட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. எந்த ஓடிடிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் BS Value. Whole point of this joint is to